ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மா ஸ்டோரிஸ். என் வீடியோ ஷோராக உங்களுக்கு பிடிக்கும். ஸோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டுடே என்ன ஸ்டோரி பார்க்க போகிறோம் அப்படின்னா, தன்வினை தன்னை சுடும். இது ஒரு அக்பர் பீர்பால் ஸ்டோரி தான். ஸோ அக்பர் அப்படிங்கிற ஒரு அரசர் தன்னுடைய அமைச்சரான பீர்பால் அப்படிங்கிறவரோட ரொம்ப நெருங்கி நட்போட பழகுவார். அவருக்கு அக்பருக்கு பீர்பாலை ரொம்ப பிடிக்கும். அவர் நகைச்சுவை மிகுந்த அறிவாற்றலோடு செயல்படுறதுனால அந்த அக்பருங்கிற அரசருக்கு பீர்பாலை ரொம்ப பிடிக்கும். இதனால் மற்ற அமைச்சர்களுக்கு அந்த பீர்பால் மேலே பொறாமை ஏற்பட்டுருச்சு. ஸோ இந்த பீர்பாலை எப்படியாவது அக்பர்ட்டேருந்து பிரிச்சாகணும், அரசர்கிட்டேருந்து பிரிச்சாகணும் அப்படின்னு ஒரு பிளான் பண்ணுறாங்க, ஒரு சூழ்ச்சியை பண்ணுறாங்க. அது எப்படி பண்ணலாம், யார் மூலம் பண்ணலான்னு யோசிக்கும் போது அரசரோட கொஞ்சம் க்ளோஸ் போய் அவரை பிரெயின் வாஷ் பண்ண யாரால் முடியும் அப்படின்னு யோசிக்கும் போது முடித்திருத்துவனால தான் முடியும். அவனை வச்சு தான் இந்த பிளானை நம்ம சக்ஸஸ் பண்ணோம் அப்படின்னு அமைச்சர்கள்லாம் டிசைட் பண்ணுறாங்க. உடனே முடித்திருத்துவன்ட்ட சொல்கிறாங்க, இது மாதிரி நாங்கள் சொல்கிற மாதிரி நீ பண்ணணும், நீ இப்படி பண்ணின்னா உனக்கு நிறைய பொண்ணும் பொருளும் நாங்கள் தருவோம் அப்படின்னு சொல்கிறாங்க அமைச்சர்கள்லாம். முடித்திருத்துவனும் சரி அப்படின்னு சொல்லிட்டு பொண்ணு பொருளுக்கு ஆசைப்பட்டு அவனும் ஓகே சொல்லிடுறான். மறுநாள் அரசருக்கு முடி திருத்தம் செய்யறதுக்காக போகிறான். அப்போ அரசர்கிட்ட சொல்கிறான், இது மாதிரி உங்களோட தந்தையோட முடி மாதிரியே உங்களோட முடியும் ரொம்ப அழகான முடி, ஆனால் நீங்கள் தான் அவரை இப்போ நலம் விசாரிக்கிறதே கிடையாதே அப்படின்னு முடி திருத்தவன் அரசர்கிட்ட சொல்கிறான். உடனே அக்பர் சொல்கிறாரு, உனக்கு என்ன புத்தி இல்லாமல் பேசுகிறியா, அவர் தான் இறந்து பல வருஷம் ஆச்சு, அவரை எப்படி நான் நலம் விசாரிக்க முடியும் அப்படின்னு கேட்குறாரு. உடனே முடி திருத்துபவன் சொல்கிறான், அப்படிலாம் ஒன்றும் இல்லை அரசே, எனக்கு தெரிஞ்ச ஒரு மந்திரவாதி இருக்கான், அவர் உயிரோட ஒருத்தரை படையில் வச்சு கூட்டிகிட்டு மயானத்துக்கு போய் அங்கே தீயிட்டு கொளுத்துவார். ஆனால் அவங்க ரியலாக ஃபயர் ஆக மாட்டாங்க, அவங்க அப்படியே சொர்க்கத்துக்கு போய் அங்கே உள்ளவங்களை இறந்தவங்கள நல்லா விசாரிச்சுட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்கிறார் இந்த முடித்தத்துவார். அக்பரும் தன் தந்தையின் மீது இருக்க பாசத்தின் காரணமாக சரி நீ சொல்கிறத யோசிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. உடனே முடித்திருத்துவன் சொல்கிறான், நீங்கள் நம்பிக்கையான ஒரு ஆள்கிட்ட இந்த விஷயத்தை ஒப்படைக்கணும் அப்படின்னு சொல்கிறான். உடனே அக்பர் சொல்கிறார், நம்பிக்கையான ஆளா, நான் எங்கே போகிறது நம்பிக்கையான ஆளுக்கு அப்படின்னு கேட்குறாரு. என்ன அரசரே, பீர்பால் தான் இருக்கிறாரு, அப்புறம் என்ன அப்படின்னு முடித்திருத்துவான்னு சொல்கிறான். உடனே அக்பரும் சரி இதுக்கு அவர் தான் சரி அப்படின்னு சொல்லிட்டு மறுநாள் ஆகுது, அமைச்சரவை கூடுது. அப்போ அக்பர் பீர்பால்கிட்ட நடந்த விஷயத்தெல்லாம் சொல்கிறாரு. நடந்த விஷயத்தெல்லாம் சொன்னோன்னே பீர்பால் அதிர்ச்சி அடைஞ்சிடுறாரு. இது நம்ம எதிரிகள் பண்ண சதியாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பீர்பால் அதிர்ச்சி அடைகிறாரு. இருந்தாலும் அந்த நேரத்தில் நிதானமாக யோசித்து, சரி அரசே, நான் என்னுடைய கடமையெல்லாம் முடிக்கிறதுக்கு ஒரு 3 months டைம் வேணும் எனக்கு, நான் என் கடமையெல்லாம் முடிச்சுட்டு வந்துடுறேன் அப்படின்னு அக்பர்கிட்ட டைம் கேட்குறாரு. சரி பீர்பாலே அப்படின்னு சொல்லிட்டு அக்பரும் ஓகே பண்ணிடுறார். உடனே பீர்பால் அந்த 3 monthsல என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்காரு. என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு அந்த மயானத்துக்கு நடுவில் இருந்து தீயிட்டு கொளுத்துவாங்கள்ல அந்த இடத்துலேருந்து ஒரு சுரங்கப்பாதையை அமைக்கிறார் பக்கத்து காட்டு வரைக்கும். 3 months கழித்து அக்பர்கிட்ட ஓகே நான் ரெடியாக இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாரு. உடனே அக்பர் அப்புறம் அமைச்சர்கள் அப்புறம் பீர்பால் எல்லாரும் சேர்ந்து அந்த மந்திரவாதியோட மயானத்துக்கு போகிறாங்க. தீயிடுறாங்க. தீயிடும் போது ரொம்ப புகையாக வந்துடுது. அந்த புகையில் யாருக்கு பக்கத்தில் இருக்க ஆள் கூட தெரியலை. ஸோ அப்பன்னு பார்த்து பீர்பால் இந்த சுரங்கப்பாதை வழியாக பக்கத்து காட்டுக்கு சென்றுறாரு. இருட்டின பிறகு மாறுவேடம் அடைஞ்சு தன்னோட இல்லத்துக்கு பீர்பால் போயிடுறாரு. 6 மாதம் வரைக்கும் பீர்பால் வெளியிலே வரல. 6 மாதம் கழிச்சு முகம் ஃபுல்லு தாடியோட ஒருத்தர் அக்பரோட அவைக்கு வராரு. அப்புறம் கையில் ஒரு ஓலையை வச்சுருக்காரு. அந்த ஓலையை அரசர்கிட்ட கொடுக்குறாரு. உடனே அரசர் கேட்குறாரு, நீங்கள் யார் அப்படின்னு கேட்குறாரு. அரசு, என்னையே தெரியலையா, நான் தான் பீர்பால் அப்படின்னு சொல்கிறாரு. ஓ பீர்பாலா, என் தந்தையை பார்த்தீங்களா, நலம் விசாரிச்சிங்களா, நல்லா இருக்காரா அப்படின்னு அக்பர் கேட்குறாரு. உடனே பீர்பாலும் பார்த்தேன் அரசே, உங்களோட தந்தை தான் இந்த ஓலையை உங்கள்கிட்ட கொடுக்க சொன்னாங்க அப்படின்னு பீர்பாலை சொல்கிறார்.
அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஓலையை வந்து அக்பர் படிக்கிறாரு. படிக்கும்போது மகனே, இங்கே வந்து முடி திருத்துறதுக்கு ஒருத்தனுமே கிடையாது. என் முகம் ஃபுல்லும் அவ்வளோ தாடியாக இருக்குது. அதனால் உன்னோட அரசவையில் ஒரு சிறந்த முடி திருத்துபவர் இருந்தார்னா என்கிட்ட அமுச்சு வை அப்படின்னு சொல்கிறார். உடனே அக்பரும் சரி, முடி திருத்துவானை உடனே நாளைக்கு அமுச்சு ஆகணும் அப்படின்னு சொல்லி முடி திருத்துவானை கூப்பிட்டு அவன்கிட்ட இந்த விஷயத்த சொல்கிறார். நீ நாளைக்கு தயாராரு, நீ போகிற அப்படின்னு. உடனே முடி திருத்துவன் வந்து அப்போ தான் தன்னுடைய தவறை வந்து ரியலைஸ் பண்ணுறான். தன்வினை தன்னை சுடும் அப்படின்னு சொல்லிட்டு, மற்றவர்கள் கெட்டது நினச்சாலும் நம்மளுக்கு இப்போ கெட்டது நடக்க போதே அப்படின்னு சொல்லிட்டு அரசரோட காலில் விழுந்து அழுகிறான். அரசரே, நீ விட்டுருங்க, நான் வந்து பொண்ணும் பொருளுக்கும் ஆசைப்பட்டு தான் தவறு பண்ணிட்டேன். இந்த அமைச்சர்கள் சொல்லி கொடுத்தனால தான் நான் இப்படி பண்ணினேன் அப்படின்னு அமைச்சர்களையும் மாட்டி விட்டுறாரு. உடனே அரசர் வந்து இதெல்லாம் உங்களோட கூட்டு சதிதானா அப்படின்னு சொல்லிட்டு அமைச்சர்களையும் அந்த முடித்திருத்துபவனையும் சிறைச்சாலையில் அடைச்சிடுறாரு. அப்போ தான் தன்னோட தவறை வந்து அரசர் வந்து ரியலைஸ் பண்ணுறாரு. தன் தந்தை மேலே இருக்க பாசத்தின் காரணமாக இவ்வளோ பெரிய தவறு செய்ய பார்த்தோமே அப்படின்னு சொல்லிட்டு பீர்பாலை வந்து கட்டி தழுவிக்கிறார். ஸோ த மோரல் ஆஃப் த ஸ்டோரி இஸ் தன்வினை தன்னை சுடும். நாம் மற்றவர்களுக்கு நல்லது நினச்சா பன்மடங்கு நன்மை வந்து நம்மளுக்கு திரும்ப வரும். அட் த சேம் டைம் மற்றவர்கள் கெட்டது நினச்சா பன்மடங்கு தீமை வந்து நம்மளுக்கு வரும். ஸோ நம்மளுக்கு முடிஞ்ச அளவு நம்ம மற்றவர்கள் நல்லதே நினைப்போம், நம்மளுக்கும் நல்லதே நடக்கட்டும். ஃபைனலி தன்வினை தன்னை சுடும். தேங்க்யூ.